ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி காலையில் டே சூப்பராக போச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை எக்ஸாம் டே 2 இன்றைக்கி. அதனால் டக்கு டக்குன்னு எல்லாரையும் ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. ரிவிஷன்லாம் முடிச்சிட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். காலையில் அனுப்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து உட்வர்ட்ஸ் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நீங்கள் தம்ப்லைனில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய இப்போ இதை பற்றி சொல்லணுன்னா, சிலர் வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க, சிலர் வந்து நெகட்டிவாக எடுத்துப்பாங்க. நம்ம பாசிட்டிவாகவே பேசலாம். புரியவங்களுக்கு புரிஞ்சால் போதும். நான் உங்களுக்கு வரைக்கும் தான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா, பேபிஸ்க்கு வந்து இது கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதை பற்றி வந்து நிறைய வந்து டாக்டர்ஸ் வந்து இது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். கண்டிப்பாக பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மீறியும் கொடுக்கலாமா, இல்லை இது கொடுக்கவே கூடாது, ஆல்கஹால் அந்த மாதிரி வந்து தாட் வந்து வீடியோஸ் பார்த்து நான் நிறைய யூடியூப்பில் பார்த்தேன். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் குழந்தையா இருக்க சொல்லிருந்து எங்கள் வீட்டில் வந்து கொடுத்து தான் பழகப்பட்டிருக்காங்க. தாராளமாக கொடுக்கலாம். ஒன்றுமே இதில் கொடுக்க வேண்டியது எதுவுமே தப்பான விஷயம் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து குழந்தைக்கு வந்து இப்போது வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே 6 மாதம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே வந்து திடீர்னு வயிறு வந்து வலிக்கும். ஏன்னா வந்து அம்மா வந்து சாப்பிட்றாங்க, எதனா ஒன்று ஹீட் ஆகிட்டோ அந்த மாதிரி சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து வயிறு வலிக்கும். ஃபீட் பண்ணுறதுனால 6 மாதம் தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன அந்த மாதிரி அதில் பிறந்த குழந்தைங்க வந்து யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலாடை சொல்லுவாங்கள்ல, அதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி வெதுன்னு சுடு தண்ணி, அதாவது வெதுன்னு இருக்கணும், ரொம்ப கம்மியாக சூடாக இருக்கணும் காய்ஞ்ச தண்ணி. அதுலேயோ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூனோட ரொம்ப கம்மியாக உட்வர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 மிக்ஸ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து மோஷன் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போகிற குழந்தைங்களுக்கு வந்து ஹீட் ஆகிட்ருக்கும். ஏன்னா அம்மாவுக்கு வந்து ஃபீடிங் வந்து நல்லா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நான்வெஜ்லாம் கொடுப்பாங்க. அதுக்காக வந்து அவங்க ஃபீட் பண்ண சொல்ல குழந்தைக்கு வந்து வயிறு டைட் ஆகிடும், பாத்ரூம் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். அதுக்காக இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்ல வெயிட்டாக இருப்பாங்க, நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம்லாம் வராது, நல்லா ஆக்டிவாக விளையாடுவாங்க. இல்லைனா எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாமல் அழுவாங்க. இதே 6 மந்த் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தாராளமாக அப்படியே தண்ணி இல்லாமல் ஒரு மூடி, அதாவது நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். நைட்டில் கொடுக்கலாம், அப்படி இல்லை மார்னிங் குளிக்க வச்சுட்டு உடனே எதனா கொடுக்க ஆரம்பிச்சிட்ருப்போம் 6 மந்த் அப்புறம். அப்போ வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு செட் ஆகிற வரைக்கும் அது வந்து கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஜீரண சக்தி வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்க வச்சிடலாம். நைட்டும் அதே மாதிரி எதனா நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது வந்து தூங்க போகிறதுக்கு ஒரு 1/4 ஹவர் முன்னாடி கொடுத்துட்டு கொஞ்சம் விளையாட காட்டிட்டு நீங்கள் தூங்க வச்சிடலாம். இப்போ என் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 வயசு ஆகுது. நான் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இப்போ வந்து டிஃபன் ஊட்டி விட்டோம், குளிச்சுட்டு டிஃபன் ஊட்டி விட்டேன். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இதில் இருக்கிற மூடியிலே 2 மூடி, இப்போ வந்து நான் 2 டைம் கொடுக்குறதால நல்லா தாராளமாக ஃபுல்லாக ஊற்றி ஒரு மூடி கொடுத்துருவேன். அது கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் விளையாட வச்சுட்டு ஏப்பெல்லாம் வந்த பிறகு தூங்க வச்சுட்டேன். நல்லா தூங்கிட்டான். இப்போ தூங்க வச்சுட்டு தான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து டிஃபன் இதில் நீங்கள் நைட்டில் நான் டிஃபன் தான் கொடுக்குறேன். டிஃபன் கொடுத்துட்ட பிறகு நீங்கள் வந்து தூங்க போகிறதுக்கு 1/4 ஹவர் முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு மூடி கொடுங்க. 1.5 வயசு மேலே வந்து 2 டைம் கொடுங்க, மார்னிங் நைட்டு. 6 மந்த் ஆஃப்டரும் நீங்கள் மார்னிங் நைட் அது கம்மியாக கொடுக்கணும், ஓகேங்களா? மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம். அதிகமாக கொடுத்தா ஹீட் ஆகிடும். பாத்ரூம் வந்து என்ன சொல்கிறது, ஹீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. வயிறு வலி ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஜீரண சக்தி ஆகும், நல்லா வெயிட் கெயினும் ஆகுவாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் எனக்கு இது தான் கொடுத்து வளர்த்தாங்க. நானும் என்னோடய கிட்ஸுக்கு வந்து இதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய ரூமர்ஸ்லாம் வந்திருக்கு, பட் வந்து எதுவுமே நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்து தான் வாங்குவேன். எந்த ஒரு பொருள் வாங்கினா, ஒரு சாக்லேட் வாங்கினா கூட நீங்கள் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க, அது ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கும் அந்த ஹேபிட் சொல்லிக் கொடுங்க. நான் என் கிட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி எப்போயோ சொல்லி கொடுத்தாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் வந்த பிறகு சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் அவங்க வந்து சாக்லேட் வாங்கினோடனே 2 பேருமே எனக்கு அது குட்டியே எழுதியிருந்தா கூட எனக்கு எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்க, எக்ஸ்பைரி டேட் சொல்லு மம்மின்னுவாங்க. பெரிய பாப்பா வந்து அவளே பாப்பா,
பார்த்து சின்ன பாப்பா கிட்ட சொல்லுவாள். அதனால் வந்து இந்த மாதிரி பழக்கம் வந்து குட் ஹேபிட் வந்து சின்ன சின்னது நம்ம சொல்லி கொடுத்தோங்கன்னா அவங்க வந்து கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேபிஸ் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச எதனா ஒரு குழந்தை யூஸ்ஃபுல்லான வீடியோ எனக்கு எதனா இருந்தால் கமெண்ட் பண்ண, கண்டிப்பாக நானும் ஷேர் பண்ணுவேன். அதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். வெயிட் லாஸ் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? நேற்றுலேருந்து எனக்கு வெயிட் லாஸ் வந்து சூப்பராக போகுது. இந்த மந்த் வந்து ஒரு முக்கியமான நாள் எனக்கு வரப்போகுது. அதனால் அதுக்குள்ளே வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எத்தனை கேஜ் கம்மி பண்ண போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஜீரக தண்ணி ஃபுல்லாக நான் கொதிக்க ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சம் குடிச்சிருக்கேன். இது வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து நான் குடிச்சு முடிச்சிடணும். 2 லிட்டர்ஸ்க்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஆஃப்டர் லஞ்ச் முடிச்சுட்டு 1/2 hour கழித்து நம்ம வந்து மறுபடியும் ஏதோ நார்மல் வாட்டர் எடுத்துப்பேன். அதுவும் சுடு தண்ணி தான், வார்மாக எடுத்துப்பேன். இந்த மாதிரி தான் நான் வெயிட் லாஸ் வந்து வாட்டர் இன்டேக் வந்து எனக்கு நான் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உங்கள் வெயிட் என்ன இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை வந்து கன்சியூம் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே லைஃப்பில் இம்பார்ட்டன்ட். குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்களுக்கு தண்ணின்றது நம்மளுக்கு பாடிக்கு வெயிட்டுக்கு ஏற்ற வாட்டர் நம்ம இன்டேக் பண்ணணும். அது கம்பல்சரி பண்ணவே பாதி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாகும். ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸ்கின்ல வந்து எல்லாமே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. ஸ்கின் அலர்ஜி, இந்த தேம்பல் இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு நிறையவே வரும் சில குழந்தைங்களுக்குலாம். அவங்களோட பிரச்சனை என்னென்னா தண்ணி குடிக்காமல் இருக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கீரை சாப்பிடாமல் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். கீரை இன்டேக் பண்ணுங்கள், நல்ல க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, தண்ணி இன்டேக் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணாவே போதும். ஸ்கின்லேருந்து ஏர்லேருந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. நார்மலாக ஒரு எக்ஸசைஸ் எதனா ஒன்று பண்ணிக்கோங்க. சரிங்களா? குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஏர்லி மார்னிங் வந்து ஹேபிட் வந்து எழுந்துக்கிறதுக்கு பழகப்படுத்திக்கோங்க. எழுந்த பிறகு அவங்க ஃபிசிக்கலாக எதனா ஒரு ஒர்க் அவுட்டு, எதனா ஒரு ஆக்டிவ்னஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பண்ண விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வச்சு ரெடி பண்ணி நீங்கள் அனுப்புறது கரெக்டாக இருக்கும். இது ஒரு பழகப்படுத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஒரு 10th அந்த மாதிரி போக சொல்ல, ஒரு பெரிய காலேஜ் அந்த மாதிரி போக சொல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் எழுந்து படிக்கணும் அப்படின்னா கஷ்டமாக தெரியாது. இப்போதுலேருந்தே நீங்கள் பழகப்படுத்திட்டிங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.